நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷியன் ரவிக்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒயர் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகி தண்ணியிலே கடந்தது. அதனால் ஒயர் வெடிச்சு போயிருந்ததெல்லாம் நான் என்னென்னா பார்ட் 1 வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ என்னென்னா பார்ட் 2ல் என்னென்னா, இப்போ பாருங்கள் இதை ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃபுல்லாகவே எவிகேஜ் பைப் போட்டு பக்காவே ரெடி பண்ணிட்டோம். இந்த முக்காவும் பார்த்திங்கன்னா எவிகேஜ் தான். இங்கே என்னென்னா கீழே குப்பில் கந்தது. ஏன்னா நான் இப்போ போய் பைப் வாங்கிட்டு வர முடியாது, கீழே வேஸ்ட் ரூமில் போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் என்னென்னா இந்த முக்காவை எடுத்து நான் இதில் பக்காவாக டேப் அடித்து உள்ளே சொருவிட்டு மேலேயும் டேப் அடிச்சுட்டு சால்வெண்ட் வச்சு டேப் அடிச்சிருக்கோம். ஓகேங்களா? அடிச்சுட்டு அந்த முக்காவை போட்டு இங்கேயும் சால்வெண்ட் வச்சு அடித்து பக்காவாக பார்த்தீங்கன்னா நம்ம டெலிஃபோன் வயரை சீவி ஒரு கட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 கேபிள் டாக்கை போட்டு 2 கட்டு போட்டுட்டு இந்த திக்னஸ் அளவுக்கு வாய் அளவுக்கு என்னென்னா நான் டேப் அடித்து இதுக்குள்ளே பைப்பை ஏற்றினேன். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நான் இது கிளாண்டு போடணும் அதுமாதிரி நான் ஐடியா சொன்னால் தம்பி இருக்கிறத கம்மி பண்ணி முடிப்பா அப்படின்றவாங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ வந்து கஃபே எடுத்துருக்கிறவங்க செய்கிறாங்க அந்த வேலையை. ஏன்னா அவங்க கஃபேவில் வந்து கெஸ்ட்டு உட்காரும் போது இந்தமாரி எக்ஸாஸ்ட் ஓடாமல் இருக்கிறதால புகையாக இருக்குது அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பக்காவாக லெக் அடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து 4 ஸ்கொயர் mm இருக்குது. 4 ஸ்கொயர் mm 6 mm போல்ஸ் இருக்கிற ரிங் டைப் லெக். ஓகேங்களா? நான் இன்சுலேட்டட் ரிங் டைப் லெக் அடித்து பக்காவாக பாருங்கள். கிரிப்பிங் டூல், மேனுவல் கிரிப்பிங் டூல், நம்ம கிரிப்பிங் டூல் வச்சு தான் அடிப்போம். இங்கே பாருங்கள், நான் இது டிப்ளமா படிக்கிற காலத்தில் டிப்ளமா செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரியில் போய் நான் ஐடி முடிச்சுட்டு டிப்ளமா போகும்போது இந்த கிரிப்பிங் டூலை நான் வாங்கினேன். ஓகேங்களா? இன்ன வரைக்கும் என் கூட தான் இந்த கிரிப்பிங் டூல் இருக்குது. ஓகேங்களா? எனக்கு இது ரொம்ப பிடிச்ச டூல் இது. இது இல்லாமல் நம்மகிட்ட ஹைட்ராலிக் இருக்குது. பட் நான் ஹைட்ராலிக் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன்றதால இதை வச்சு அடிச்சிட்டேன். திரும்ப வேலை இதை வச்சு தான் செஞ்சுருக்கேன். அதனால் 4 ஸ்கொயர் mm லெக்கை வச்சு பக்காவாக கிரிப்பிங் அடிச்சுட்டு RYEBன்னு டேப் வச்சு மார்க் பண்ணிட்டேன். இங்கே உள்ளேயும் தெரியும் பாருங்கள், ஒயர் திடீர்னு இந்த லெக்கு மெல்ட் ஆகிடுது. இந்த லெக்கு கைட்டி வெட்டிட்டாங்க. அந்தமாதிரி காரணத்தால் ஒயர் தெரியும். RYB பக்காவாக மார்க் பண்ணிட்டேன். பிக்கு மட்டும் மார்க் பண்ணல, ஏன்னா ஒயரே ப்ளூ ஒயருன்றதால. எர்த்தும் பாருங்கள் பக்காவாக எர்த்து பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்கொயர் mm ஒயர். ஓகேங்களா? 1.5 ஸ்கொயர் mm லெக் அடித்து பக்காவாக நம்ம எர்த்திங் வந்து லெக்கில் ஏற்றி மோட்டர் பாடி எர்த்திங் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்த ஃப்ரேமே இப்போ எர்த்திங்கில் தான் கனெக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல நம்ம எர்த்திங் கொடுத்துருக்கோம். மெட்டல் வழியாக ஒட்டுமொத்த ஃப்ரேமே எர்த்திங்கில் தான் இருக்குது. அதனால் என்னன்னா நாளைக்கு எதனா ஒரு ஷார்ட் ஆகுது, இன்கேஸ் வந்து ஏதோ ஒரு கிரவுண்ட் ஃபால்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு கீழே இருக்கிற ஃபீஸ் போயிடும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இதுக்கு வச்சுக்கிற ஸ்டார்டர் நான் உங்களுக்கு கீழே போய் காட்டுறேன். அந்த ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதாவது பழைய மாடல் ஃபீஸ் வர டைப் ஸ்டார்டர். கங்கான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட ஸ்டார்டர். ஓகேங்களா? DOL 3 HP DOL போட்டிருக்காங்க. வித் சிங்கிள் ஃபேசிங் ப்ரிவென்டரோட போட்டிருக்காங்க. கரண்ட் சென்சார் டைப் சிங்கிள் ஃபேசிங் ப்ரிவென்டர். அதை எடுத்துகிட்டு வோல்டேஜ் சென்சார் டைப் சிங்கிள் ஃபேசிங் ப்ரிவென்டர் இப்போ நான் போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபால்ட்டெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதை பக்காவாக நம்ம இந்தமாதிரி லெக் அடித்து போடுங்க. லெக் அடித்து போட்டிங்கன்னா ஃபியூச்சரில் கம்ப்ளைண்ட்டே வராது. ஓகேங்களா? இப்போ இந்த லோடு வந்து இந்த கேபிளோட ஃபுல் லோடுக்கு வந்து மணிக்கும் இந்த கேபிளோட ஃபுல் லோடு தாங்குற அளவுக்கு நம்ம வந்து இந்த கேபிளோட ஃபுல் லோடு கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டிக்கு நம்ம லோட் பண்ணாலும் லெக் கரெக்டாக அடிச்சிருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒயரோட டெர்மினேஷன் மெல்ட் ஆகுது. அதேமாதிரி ஜாயிண்ட்லாம் இந்தமாதிரி லெக் டெர்மினேட் பண்ணும்போது லெக் வச்சாலும் நான் இன்சுலேட்டர் லெக்குன்றதால பக்கத்து டெர்மில் படாத மாதிரி வைங்க. ஓகேங்களா? நான் பாருங்கள் பக்கத்து டெர்மில் படாத மாதிரி தான் வச்சிருக்கேன். அதேமாதிரி வைங்க. அதேமாதிரி கலர் கோடில் மார்க் பண்ணுங்க. சில பேர் கலர் கோட் அடிக்காமல் எல்லாத்துக்கும் பிளாக் வச்சிருப்பாங்க, எல்லாமே ரெட் அடிச்சிருப்பாங்க. இப்போ இது RYEBன்னு தெரியும். எல்லாத்துக்குமே கலர் கோட் யூஸ் பண்ணுங்கள். எர்த்து கூட பாருங்கள் பச்சை கலர் ஒயர் தான் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே கலர் கோட் அடிச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நம்ம வேலையை ஃபுல்லாக முடிச்சுட்டேன் நண்பர்களே. நான் என்ன குறந்தா சொல்லுங்கள், அடுத்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன் நண்பர்கள். தயவு செஞ்சு இந்தமாரி ஒரு எக்யூப்மெண்ட் இருந்தால் கம்பல்சரி எர்த்திங் பண்ணுங்கள். 3 ஃபேஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும்னு நினைக்காதீங்க. கிரவுண்ட் ஃபால்ட் ஆச்சுன்னா தொக்கா ஷாக் வாங்குவோம். ஓகேங்களா? அதேமாதிரி என்னென்னா இந்தமாரி பெண்டு இந்தமாரி பைப்லாம் பார்த்தீங்கன்னா கப்ளிங் போட்டு ஒட்டும் போது இந்தமாரி இடத்துல இந்தமாரி தண்ணி நிற்கிற இடத்துல நீங்கள் போட்டு ஒட்டுறீங்கன்னா தயவு செஞ்சு சால்வெண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம ப்ளம்பிங் ஒர்க் சின்ன ஒர்க்லாம் பார்ப்போம். ப்ளம்பிங் கம்ப்ளைண்ட். ஓகேங்களா? மெயின் ப்ளம்பிங் ஒர்க் பார்க்க மாட்டோம், கம்ப்ளைண்ட் ஒர்க் பார்ப்போம். அதனால் நம்ம பேக்கில் எப்பவுமே சால்வெண்ட் இருக்கும். ஓகேங்களா? அது சால்வெண்ட் வச்சு பக்காவாக நம்ம சீல் பண்ணி நம்ம வந்து தண்ணியே உள்ளே போகாத அளவுக்கு சீல் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த பைப்பையே போட்டுருக்கோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த கடைசியில் இருந்து. ஏன்னா உள்ளே போய் காட்ட முடியாது, அதுக்காக இங்கே தான் காட்டுறேன். சீல் பண்ணி தான் நம்ம பக்காவாக டெர்மினேட்டே பண்ணிக்கலாம். டெர்மினேட் பண்ணி நண்பர்களே ஃபியூச்சர் வரைக்கும் கம்ப்ளைண்ட்டே வராது. ஓகேங்களா? வேறு எதுக்கு நண்பர்களே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி நண்பர்களே. இந்த மோட்டர் கம்பெனி சொல்ல மாட்டேன், இது வந்து APP கம்பெனி. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷம் மோட்டர் இருக்குது. ஓகேங்களா? அதாவது என்னன்னா இந்தமாதிரி நல்ல மோட்டர்லாம் இருக்குன்னா அதை இந்த அளவுக்கு ரெடி பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து. இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் விட்டு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். நன்றி நண்பர்களே.